லோகோஸ் குவிஸ் 2024 மாதிரி வினாத்தாள் பாகம் 3. கேள்விக்கான பகுதிகள் நீதித் தலைவர்கள் 7ஆம் அதிகாரம் மற்றும் 8. முதல் கேள்வி, கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து எந்த நீரூற்றருகே பாளையம் இறங்கினர்? பதில், அரோது. இரண்டாவது கேள்வி, மீதியானியரின் பாளையம் எந்த மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது? பதில், மோரே. மூன்றாவது கேள்வி, எம் கையே எம்மை காத்தது என்று கூறி எந்த மக்கள் தனக்கெதிராக தற்பெருமை கொள்வர் என்று ஆண்டவர் கூறினார்? பதில், இஸ்ரவேல். நான்காவது கேள்வி, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் எந்த மலையை விட்டகலட்டும் என்று கிதியோன் மக்களிடம் கூறினார்? பதில், கிளையாது. ஐந்தாவது கேள்வி, போருக்கு அஞ்சி முதலில் மக்களுடன் திரும்பிச் சென்றவர்கள் எத்தனை பேர்? பதில், 22,000. ஆறாவது கேள்வி, நாக்கினால் நீரை நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில், 300. ஏழாவது கேள்வி, பாளையத்திற்குள் எந்த வேலையாளருடன் போகுமாறு ஆண்டவர் கூறினார்? பதில், பூரா. எட்டாவது கேள்வி, மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் எதை போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர்? பதில், வெட்டுக்கிளிகள் போல். ஒன்பதாவது கேள்வி, எது மீதியானியரின் பாளையத்திற்குள் சுழன்று வந்தது என்று ஒருவன் கனவு கண்டான்? பதில், வார்கோதுமை அப்பம். 10வது கேள்வி, ஒருவன் கனவு கண்ட வார்கோதுமை அப்பம் எதை குறிப்பிடுகிறது? பதில், கிதியோனின் வாள். 11வது கேள்வி, கிதியோனிடம் இருந்த 300 பேரை எத்தனை பிரிவுகளாக கிதியோன் பிரித்தான்? பதில், 3. 12வது கேள்வி, பாளையத்தை சுற்றிலும் எக்காலம் ஊதிக்கொண்டு என்ன கூற வேண்டும் என்று கிதியோன் மக்களிடம் கூறினார்? பதில், ஆண்டவருக்காக, கிதியோனுக்காக. 13வது கேள்வி, கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காலம் ஊதி எதை உடைத்தனர்? பதில், பானைகளை. 14வது கேள்வி, கிதியோன் எந்த மலையில் உள்ள மக்களுக்கு தனது தூதரை அனுப்பினார்? பதில், எப்ராயிம். 15வது கேள்வி, எந்த மக்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினர்? பதில், எப்ராயிம். 16வது கேள்வி, செயேபை எப்ராயிம் மக்கள் எங்கு கொன்றனர்? பதில், திராட்சை ஆலையில். 17வது கேள்வி, ஓரேபின் தலைமையையும் செயேபின் தலைமையையும் யாரிடம் கொடுத்தனர்? பதில், கிதியோனிடம். 18வது கேள்வி, கிதியோனிடம் யார் வாக்குவாதம் செய்தனர்? பதில், எப்ராயிம் மக்கள். 19வது கேள்வி, என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கிதியோன் யாரிடம் சொன்னார்? பதில், சுக்கோத்து மக்களிடம். 20வது கேள்வி, யாருடைய உடலை பாலைநில முட்களாலும் நெரிஞ்சில்களாலும் கிழிப்பேன் என்று கிதியோன் கூறினார்? பதில், சுக்கோத்து மக்களின். 21வது கேள்வி, நான் வெற்றியுடன் திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்று கிதியோன் யாரிடம் கூறினார்? பதில், பெனுவேல் மக்களிடம். 22வது கேள்வி, மிதியானின் 2 அரசர்கள் பெயர் என்ன? பதில்
செபாகு, சல்முன்னா. 23வது கேள்வி, கிதியோன் போர் முடிந்து எந்த மேடு வழியாக திரும்பினார்? பதில் ஏரேசு. 24வது கேள்வி, சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக எத்தனை பேரை கிதியோன் வதைத்தார்? பதில் 77. 25வது கேள்வி, செபாகையும் சல்முன்னாவையும் கொன்றது யார்? பதில் கிதியோன். 26வது கேள்வி, நான் உங்களை ஆளமாட்டேன், என் மகனும் உங்களை ஆளமாட்டான், ஆண்டவரே உங்களை ஆழ்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியது யார்? பதில் கிதியோன். 27வது கேள்வி, இஸ்ரேலர் மீதியானியரிடம் கொள்ளையடித்த பொருட்களிலிருந்து எதை தனக்கு கொடுங்கள் என்று கிதியோன் கேட்டார்? பதில் காதணியை. 28வது கேள்வி, இஸ்மயேலரான மீதியானியர் எது அணிவது வழக்கம்? பதில் தங்க காதணிகள். 29வது கேள்வி, இஸ்ரேலர் கொள்ளையடித்த காதணியின் எடை எவ்வளவு? பதில் 1700 செக்கேல். 30வது கேள்வி, கிதியோனின் காலத்தில் நாட்டில் எத்தனை ஆண்டுகள் அமைதி நிலவியது? பதில் 40.